கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான முதல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மகிமையான கர்த்தருடைய நாளிலே இப்படியாய் நாம் கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளை செலவழிக்க கர்த்தர் கொடுத்த தயவின் கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏதோ இது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நினைத்து விடக்கூடாது. நாம் கூடியிருப்பது தேவனுடைய தீர்மானம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அவருடைய பிரசனம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. நான் கர்த்தரால் ஏவப்படுகிறபடினாலே இதை சொல்கிறேன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். என் சேஷ்ட புத்திரன். யாக்கோபு என்னுடைய குமாரன் ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் சொல்றேன். அப்படிதானே? ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாற்றப்பட்டவன். அப்ப என்னோட ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு அல்ல, மாற்றப்பட்ட இஸ்ரவேல். எந்தெந்த வாழ்க்கை மாறுகிறதோ அவர்கள் தேவனுக்கு விசேஷமாய் மாறுகிறார்கள். சமீப நாட்களிலே கர்த்தருடைய நாம் மகிமைக்காய் சொல்றேன். சமீப நாட்களிலே அநேகர் வந்து என்னிடத்துல சொல்ற ஒரு காரியம், பாஸ்டர், கர்த்தருடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் நான் கோவப்படுவேன், இன்னைக்கு சாந்தமா இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலே என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த மாற்றத்தை என்னாலேயே பார்க்க முடியுது. மற்றவங்களும் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தின மாற்றத்தை பார்க்க முடிகிறது என்று சொல்லி அநேகர் இடத்துல வந்து சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? உறவுக்காக. உறவு என்று சொல்லும் போது 3 காரியங்கள் நம் மனதில் கொள்ள வேணும். உண்மையான உறவிலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அன்பு, 2வது உரிமை, 2வது வைராக்கியம். ஒவ்வொரு உண்மையான உறவிலே கர்த்தர் சொல்றார் பாருங்க, உரிமை பாராட்டுறார் பாருங்க. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் சேஷ்ட புத்திரன், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன். அப்ப ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார் என்றால், உறவு கொள்கிறார் என்றால், அந்த உறவிலே என்னென்ன 3 காரியம் இருக்கு? முதலாவது அன்பு இருக்கிறது, உண்மையான உறவிலே உரிமை இருக்கிறது, அந்த உண்மையான உறவிலே வைராக்கியம் இருக்கிறது. எவ்வளவு வைராக்கியமா சொல்றார் பாருங்களேன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆராதிக்கும்படியாக பார்வோன் அனுப்பிவிட வேண்டும். அனுப்பிவிடாவிட்டால் அவனுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன். அப்ப எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்றார் பாருங்க. ஆமென். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த உறவில் இருக்கிற அன்பு, உரிமை, வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். அவர் நம்முடைய பரம பிதாவா இருக்கிறார். அவர் மேல் முழு மனதோடு அன்பு கூறணும், முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஒரு தமிழ் பாட்டு பாடணும். பிதாவே ஆராதிக்கிறேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறேன், ஆவியானவரே அன்பு செய்கிறேன்னு அந்த பக்தர் எழுதுகிறார் பாருங்களேன். அன்பு செய்ய முடியுமா? ஃபாதர் பக்மன் எழுதுறார் பாருங்க, அன்பு செய்கிறேன் அப்படின்னா செய்யலன்னா அன்பே இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம அன்பை சொல்றோம், ஆண்டவரே நேசிக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பக்தன் அனுபவத்தில் எழுதுகிறார், அன்பு சொல்லப்படுகிறது அல்ல, அன்பு செய்யப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு நம்ம மேல் அன்பு கூர்ந்த அப்படினாலதான் அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவிலே தன்னை அப்படியே 2 கரங்களை விரித்தவராக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நம்முடைய மீட்புக்காக
2 கரங்களை விரித்தவராக அவர் அன்பை செய்தாருங்க. அன்பை சொல்லல. ஆண்டவர் அன்பை சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி விடலை. நான் உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல. ஆனா அன்பு செய்கிறார் பாருங்க. கல்வாரி சிலுவையிலே அவர் அன்பு செய்யப்பட்டது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அன்பை செய்கிறோம்? அன்பை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஐ லவ் யூ காட், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இல்லை. அந்த பாடலை பாடும்போது நான் உணர்த்தப்பட்டேன், அதிகமாக உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அன்பு சொல், அன்பு கொள்றேன்னு என்பது சொல்றதல்ல ஆண்டவரே, நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நான் செய்ய உண்மையான அன்பு ஏதாவது செய்யுங்க. ஆண்டவரை உண்மையான நம்ம நேசிப்போமானா நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். ஆமென். தீர்மானிங்க, ஆண்டவரே என்னோட அன்பை நான் வெளிப்படுத்தணும். இங்கிலீஷில் அடிக்கடியாக நான் சொல்வேன், ட்ரூ லவ் இஸ் ப்ரூவ்டு லவ். உண்மையான அன்பு என்பது நிரூபிக்கப்பட்ட அன்பு தான் உண்மையான அன்பு. சும்மா சொல்ற அன்பெல்லாம் இல்லை. உண்மையான அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும். ட்ரூ லவ் மஸ்ட் பி ப்ரூவ்டு. ப்ரூவ்டு லவ் இஸ் ட்ரூ லவ். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசியில நம்முடைய அன்பை நாம் எப்படி ஆண்டவருக்கு நிரூபிக்க போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேணும். கர்த்தர் நம் பேர்ல வைராக்கியமா இருக்கிறார். நாமும் அவர் பேர்ல வைராக்கியமா இருப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்வார். அவருக்காக, அவரை ஆராதிக்கும்படியாக சில காரியங்களை நாம் விட்டு விட்டு வருவோமானால் நம்முடைய முன்னேற்றத்தை யாரும் தடை பண்ண முடியாது. அவருக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக எகிப்தை விட்டுட்டு வெளியே வராங்க பாருங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்தை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்த்தார். சத்துருக்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மேல கர்த்தர் வைத்த வைராக்கியம். ஆகவே இந்த காலவில்லா சொல்கிறேன், மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஏதோ வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து போகிறேன் என்று அல்ல, உங்களுக்குள்ளாக நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்க்க வேண்டும். நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேனே, இப்ப அப்படி இல்லையே. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார் பார்க்க வேண்டும். பார்க்கணும். அன்னைக்கு ஒரு தாயார் வந்து சொல்றாங்க, சமீப காலத்துல, போன வாரத்துல, பாஸ்டர் என்னுடைய மகனா என்று சொல்லி என்னால இப்ப நம்ப முடியலன்றாங்க. இதே வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த யூத் ரிட்ரீட் போயிட்டு வந்த பிறகு, என்னுடைய மகனை நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது இவன் என்னுடைய மகன் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பாஸ்டர். ஒரு காலத்தில் அந்த பிள்ளை இயர்பட்ஸ் போட்டுட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை, பைபிள் வசனத்தை போட்டு கேட்டுட்டு இருக்கு. எனக்கே சந்தேகமா இருக்கு, இவன் என்ன கேட்டுட்டு இருக்கான்னு. நான் போய் பார்த்தா பைபிள் வசனத்தை கேட்டுட்டு இருக்கான். என்னால கண்களை நம்ப முடியலன்னு சொல்றாங்க. ஆமென். அதுதாங்க இந்த நாளில் கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற ஒரு பெரிய காரியம். வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த 2 வாரங்களாக ஒரே தலைப்பின் கீழே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தலைப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள். திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள். இதே தலைப்பில் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். முதல் வாரத்தில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். அவரோட வார்த்தையை கொடுத்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். போன ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக ஆவியானவர் நம்மோடு பேசினார். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையின் செய்தி சுதந்தரிப்பதற்காக. ஆமென். Not only for preparation, not only for progression, but for possession. ஆயத்தத்துக்காக மாத்திரமல்ல, முன்னேற்றத்துக்காக மாத்திரமல்ல, சுதந்தரிப்பதற்காக. நம்முடைய திறவுகோள் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மோடு தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தின் வசனம். ஏற்ற காலத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சிலர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நானே கடனாளியா இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் இப்படி பேசுறாரு. ஆமென். வசனத்தை விசுவாசிங்க. சின்ன பிள்ளையை போல வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பிரசங்கிக்கப்பட்ட வசனங்கள் சில பேருக்கு பலன் உள்ளதா இல்லையா? காரணம், கேட்கிற வசனத்தோடு என்ன சேர்க்கவில்லை? விசுவாசத்தை சேர்க்கவில்லை. வெறும் கேட்கிறது அல்ல, நாம் கேட்கிறதோடு கூட நம்முடைய விசுவாசத்தை சேர்க்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மத்திலே ஒரு திட்டவட்டமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆவியானுடைய கிரியைக்கு நம்ம முற்றிலுமாய் விட்டு கொடுப்போம். கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை நமக்குள்ளே கர்த்தர் இந்த நாளிலே செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வசனம் ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தின் தயாவரத்தை வழங்கப்படுகிறது. God's heart of generosity. Amen. His economy of blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு காரியம். His provision. ஆண்டுடைய குறித்த ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இந்த உபாகமம் என்று சொல்லும்போது, this book is very special. Deuteronomy is very special. இந்த உபாகம புஸ்தகம் எதற்கு அடையாளமாக நிற்கிறது என்றால், தேவனுடைய உடன்படிக்கையின் புதுப்பிக்கப்படுகிறது. தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் நடுவே அவருடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் தான் உபாகம புஸ்தகம். ஆமென். It unfolds the divine promise of supernatural supply. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அருமையான தேவனுடைய இருதயம், தேவனுடைய திட்டம் என்று சொல்கிறேன். ஒரு திறந்த வானம். ஆண்டவர் வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். அந்த வானத்தை திறப்பார் என்று சொல்லி அவருடைய பொக்கிஷ சாலை, அது எபிரேயத்திலே ஒட்சாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்சாரோ என்றால் ஸ்டோர் ஹவுஸ். ஆமென். அதாவது பொக்கிஷங்களை மறைத்து வைக்கிற இடம். இஸ்ரேலே பூரண, அதாவது அந்த நாட்களிலே பொக்கிஷங்களை அவர்கள் அரணுக்குள்ளே ரகசியமாக ஒளித்து வைப்பார்களாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுக்காக என்னுடைய பொக்கிஷ சாலையை நான் திறக்க போகிறேன். அவருடைய பொக்கிஷ சாலை வானம், வானங்கள். என்னுடைய ஜனங்களுக்காக என்னுடைய பொக்கிஷ சாலையை நான் திறக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? I am going to open the heaven, my treasure house for my people. ஆண்டவர் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்தா அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மால் தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, வானம் நமக்கு மேல திறந்தா எப்படி இருக்கும்? அவருடைய திரட்சி ஆசீர்வாதத்தின் திரட்சியை குறிக்கிறது. It speaks of the abundant supply.
abundant supply. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். 3 குறிப்புகள். முதலாவது, வானங்களின் பொக்கிஷ சாலை. வானங்களின் பொக்கிஷ சாலை. The treasury of the heavens. The treasury of the heavens. வானங்களின் பொக்கிஷ சாலை. இரண்டாவது, பருவங்களின் நேரம். பருவங்களின் நேரம். Timing of the seasons. Timing of the seasons. மூன்றாவது, பிரயாசப்படுகிறவர்களின் ஜெயம். The triumph of the laborers. The triumph of the laborers. முதலாவது என்னது? வானங்களின், சத்தமா சொல்லுங்க, வானங்களின் பொக்கிஷ சாலை. The treasury of the heavens. இரண்டாவது, பருவங்களின் நேரம். The timing of the seasons. மூன்றாவது, பிரயாசப்படுகிறவர்களின் ஜெயம். The triumph of the laborers. ஆவியானவர் மூடு பேச விட்டு கொடுங்க. முதலாவது, வானங்களின் பொக்கிஷ சாலை. The treasury of the heavens. ஆமென். ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்றார் பாருங்க. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். இந்த வசனத்துடைய ஆழத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது பரலோக பொக்கிஷத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பொக்கிஷ சாலையை நான் திறந்து என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள், கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். They will become people not to receive but to give. Amen. எப்பங்க நம்ம கொடுப்போம்? இருந்தா தானே கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கலன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, திரட்சியாக நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Portion of plenty. Portion of plenty is good treasure. அவர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை. நல்ல பொக்கிஷ சாலை. அது எபிரேய வேதாகமத்தில் ரொம்ப அழகா இருக்கும். எத் ஒத்சாரோ ஹாத்தவ் ஹெத் ஹாஷமாயின் இருக்கும். Amen. My good treasure, the heavens. அந்த ஒத்சாரோ என்ற எபிரேய வார்த்தை, the treasury, அதாவது ஸ்டோர் ஹவுஸ், பொக்கிஷ சாலை அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுடைய பொக்கிஷ சாலைக்கு அது அடையாளமா இருக்கிறது. மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷனாலே பார்க்க முடியாத விலை உயர்ந்த பரலோக உன்னத பொக்கிஷங்களை மறைத்து வைக்கிற ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, என்னோட பொக்கிஷ சாலைகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்றால், பரலோகத்திலிருந்து வருகிற மழை எதை குறிக்கிறது என்றால், உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. உன்னதமான பரலோகத்தின் உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். The reservoir of rain, the revelation and the resources of heaven. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த பண்டைய கால இஸ்ரவேலுடைய கண்ணோட்டத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், மழை என்று சொல்லும்போது தேவனுடைய அங்கீகாரத்தை குறிக்கிறது. The rain is symbolized by God's approval. நீங்க பழைய ஏற்பாட்டில் வசனத்தை வாசித்து பாருங்க. எப்பப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக விக்கிராராதனைக்கு போய் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்களோ, அப்பெல்லாம் தேவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர் வானத்தின் பலகணிகளை அடைத்தார். மழை பெய்யாமல் இருந்தது. அப்படிதானே? அதே சமயத்தில் எப்பெல்லாம் தேவ மக்கள் மனம் திரும்பி தேவ பக்கமாய் தேவனுடைய பக்கமாய் திரும்பினார்களோ,
அப்பெல்லாம் ஆண்டவர் வானத்தை திறந்து அவர்களுக்கு மழையை பெய்ய செய்தார். அப்ப மழை என்று சொல்லும்போது பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய அங்கீகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய அங்கீகாரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறந்து ஏற்ற காலத்திலே நான் மழையை பொழிய செய்வேன் சொல்லும்போது ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு, you will receive my approval. நான் உங்களை அங்கீகரிப்பேன். வானங்களை திறப்பார். தமிழ் பைபிள் அந்த 12வது வசனத்தை பாருங்க. பொக்கிஷ சாலையாக வானத்தைன்னு போட்டாங்க. ஆனா எபிரேய பைபிள்ல வானம் இல்ல, வானங்கள் இருக்கு. ஆஷமாயிம் எபிரேய மாணாக்கர்களுக்கு தெரியும். ஆஷமாயிம், ஷமாயிம், வானங்கள், layers of divine operation. ஆமென், ஹalleluya. கர்த்தர் வானத்தை திறப்பாரானால் சகல காரியங்களும், கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற சகல நன்மைகளும் நம்மை வந்து சேரும். இந்த காலவெளியிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, நீங்க வானத்தை திறப்பேன்னு பேசுறீங்களே, என்னோட வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. எப்படி ஒரு வறண்ட பூமி மழைக்காய் காத்திருக்கிறதோ அது போல ஆண்டவரே, என்னோட வறட்சியான வாழ்க்கையின் பகுதிகளிலே எனக்காக வானத்தை திறந்து நீர் மழையை பெய்யப்படணும்பா, மழையை பெய்யப்படணும்பா. தாழ்மையா சொல்கிறேன், தாவீது யூதேய வனாந்தரத்தில் இருக்கிறார். ஒரு வறட்சியான இடம். அந்த யூதேய வனாந்தரத்திலே தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீதுடைய இருதயம், நல்ல கவனிங்க, தாவீதுடைய இருதயம் தன்னை இப்படியாவது சவுலிடத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல. ஒரு இயற்கையான மனுஷனுடைய மனப்போக்கு அப்படிதான் இருக்கும். சவுல் என்னை கொலை செய்யும்படியாக வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். நான் சவுலுக்கு பயந்து அந்த யூதேய வனாந்தரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலே நான் எப்படியாவது சவுலுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், கர்த்தர் என்னை காக்கணும், ஆண்டவர் எனக்காக எதையாக செய்யணும் என்ற ஒரு இயற்கையான மனுஷன் யோசிக்கிற நிலையிலே தாவீதுடைய யோசனை வித்தியாசமாக இருந்தது. எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 63 வாசிங்க. சங்கீதம் 63 வாசிங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். சங்கீதம் 63 வாசிங்க. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா தண்ணீருக்காக அல்ல, என் ஆத்துமா விடுதலைக்காக அல்ல, என் ஆத்துமா ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, உம்மேல் தாகமாயிருக்கிறது. சகோதரனே சகோதரியே, தாவீதுடைய நிலைமை என்ன தெரியுமா? எப்ப வேணாலும் சவுல் வந்து தாவீதை கைப்பற்றி அழித்து விடலாம். ஒரு இக்கட்டான நிலைமை. ஆனால் இக்கட்டான நிலைமையிலே தாவீதுடைய ஆத்துமா நன்மையை தேடவில்லை, ஆசீர்வாதத்தை தேடவில்லை, விடுதலையை தேடவில்லை. என் ஆத்துமா வறண்டதும் விடாய்த்ததுமான ஒரு பூமி தண்ணீருக்காய் காத்திருப்பது போல என் ஆத்துமா உமக்காக தாகமா இருக்கிறது. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? சபையாரே, நம்ம ரொம்ப லேசா நினைச்சிடறோம். கர்த்தர் தாவீதை ஒரு இடையனை, ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தி சிங்காசனத்தில் வீட்டிற்க செய்து விட்டார் என்று சொல்லி மேலோட்டமாக வாசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் எதையும் செய்கிறவர் அல்ல. தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், தேவரீர் நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, உம்மை வாஞ்சிக்கிறது.
நம்ம மாத்திரம் அந்த யூதேய வனாந்தரத்தில் இருந்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து, ஆண்டவரே தண்ணீரே இல்லை, ஆண்டவரே தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டிருப்போம். அப்படிதானே? ஆனா தாவீது தண்ணீருக்காக கேட்கலங்க. என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. சரீரத்துல தாகம் இருக்குங்க. சரீரத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வனாந்தரத்தில் இருக்கும்போது சரீர தாகம் எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. அப்படிதானே? அந்த சூழ்நிலையில சரீர தாகத்துக்காக தாவீது கேட்கல, ஆத்தும தாகத்துக்காக பண்றாரு. கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. சகோதரர், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யறதா இருந்தாலும் சரி, சரீரத்துக்காக விண்ணப்பம் பண்ணாதீங்க, ஆத்துமாவுக்காக. ஆத்துமாவுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணி. எபிரேய சிந்தனையில மழை என்று சொல்லும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a natural phenomena but a direct gift of God. மழை என்று சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருகிற ஈவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்ல யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டு நமக்கு கொடுக்கிறதா இருந்தா ஒரு மனுஷன் எடுத்து பயன்படுது. அப்படிதானே? பணம் நேரம் கொட்டுதா? நீங்க ஒரு தேவையில் இருக்கிறீங்க, ஒரு அவசரமான பண தேவை இருக்கிறது. அந்த பண தேவை ஆண்டு எப்படிங்க சந்திப்பாரு? யாரோ ஒரு மனுஷர் மூலமா. அப்படிதானே? அந்த மனுஷர் யாராவனா இருக்கலாம். ஆனா என்னைக்காவது மழைய யாருன்னா கொடுத்து அமைச்சிருக்காரா? மழையை யார்கிட்டையும் கொடுத்து அமைச்சிருக்காரா என்னைக்காவது ஆண்டவர்? Rain symbolizes a direct gift from God. தேவனிடத்தில் நேரடியா வருகிற ஒரு ஆசீர்வாதம் மழை. மழைன்னு நம்ம லேசா சொல்லி விட்டுறோங்க. Rain stands for the source of life. மழை இல்லைன்னா ஜீவனுக்கு ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். It's a sign of growth. மழைன்னு சொல்லும்போது வளர்ச்சிக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, இட்ஸ் a symbol of prosperity. ஒரு செழிப்பு. மழை இல்லைன்னா அதாவது பஞ்சம் ஏற்பட்டுரும். அப்படிதானே? மழை இல்லைன்னா பஞ்சம். தேசத்துல மழை இல்லைன்னு வச்சுங்களேன், அது எதுக்கு நேரம் நடத்தும்? பஞ்சத்துக்கு நேரம் நடத்தும், வறட்சிக்கு நேரம் நடத்தும். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில இந்த நேரடியாய் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் வறட்சிக்கு நேரம் நடத்தும், பஞ்சத்துக்கு நேரம் நடத்தும். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனிடத்தில் நேரடியாய் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா, மழை இல்லைன்னா என்னங்க ஆகும்? சத்தமா சொல்லுங்க. பஞ்சம், வறட்சி. வளர்கிற எல்லாம் காய்ந்து விடும். அந்த இடத்துல வளர்ச்சியே இருக்காது, வறட்சி தான் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தால், இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணும். மழைன்னா நம்ம லிட்டரலா மழைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதங்களின் பரலோக உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். It's a source of life. It's a sign of growth. It's a symbol of prosperity. ஆமென். இதை தான் ஏற்கனவே சொன்னேன். இஸ்ரவேலிலே மழை என்று சொல்லும்போது தேவனுடைய தயவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பெல்லாம் இஸ்ரவேல் மேல கர்த்தர் இறங்கினாரோ அப்பெல்லாம் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்திலே மழை பொழிவு மிக மிக சொற்பம். அதிகமான மழை பெய்கிறதில்லை. ஆகவேதான் இஸ்ரவேலுடைய செழிப்புக்காக அவர்கள் எர்மோன் பர்வத்தை நோக்கி இருப்பார்கள். எர்மோன் பர்வதத்தில் பனி சேர்ந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த பனி உருகி அப்படியே தண்ணீராக வந்து
அது யோர்தான் நதிக்குள்ள கலிலேயாக்குள்ள வந்து கடைசியாக சவக்கடலுக்குள்ளாக போகிறது. அதுதான் உங்களுக்கு நீர்வளம். காரணம், அதிக மழை இல்லை. எப்பெல்லாம் தேவ தயவு விளங்குறதோ அப்பெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல மழையை பெய்வார். அதனால்தான் ஓசானான்னு சொல்லுவாங்க. ஓசானானா ஆண்டவரே மழையை கொடுத்து எங்களை ரட்சியும்னு அர்த்தம். மழையை கொடுத்து எங்களை ரட்சியும் என்ற காரணம், இஸ்ரவேல்ல பெரும்பாலான அவளுடைய ஆக்குபேஷன், அவருடைய தொழில் என்னவென்றால் விவசாயம். இஸ்ரவேலிலே அவருடைய பெரும்பாலான தொழில் விவசாயம். அவர்களுக்கு மழை கண்டிப்பா அவசியம். நீங்க சிந்தித்து பார்க்கும்படியா நான் பேசுறேன். நல்ல கவனிங்கள். இதை ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஏழையான ஒரு விவசாயி, மேகமே இல்லாத ஒரு வானத்து கீழே அவர் கடினமாய் உழைத்து விதைத்து அந்த வளர்ந்து வருகிற எல்லாம் வறண்டு காய்ந்து போகிற ஒரு நிலைமை. அந்த மனுஷனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டு விதையை விதைத்து நல்லா முளைத்து வருகிற அந்த நேரத்தில் மழை இல்லை, மேகமே இல்லை. மேகமில்லாத ஒரு வானத்துக்கிலே ஒரு ஏழையான ஒரு விவசாயி நின்று கொண்டு தன்னுடைய வயலிடத்தை பார்க்கும்போது எல்லாம் வறண்ட நிலைமையிலே வறண்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று மேகமூட்டம் உண்டாகி வானம் திறக்கப்பட்டு மழை துளிகள் அல்ல, மழை அதாவது திரளாய் கொட்டும் போது அந்த விவசாயியோட உள்ளம் எப்படி மகிழுங்க? யோசிப்பா, கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நீங்க கர்த்தர் யாரோ ஒரு இடத்துல பேசுற ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உட வாழ்க்கை அந்த ஏழையான விவசாயியை போல இருக்கிறது. நீ பார்க்கிறதெல்லாம் வறண்டு இருக்கிறது. உன்னை சுற்றி பார்க்கும் போது எல்லாம் வறட்சியாக இருக்கிறது. உனக்கு மேலே மேகமூட்டம் இல்லை, திறக்கப்பட்ட வானம் இல்லை, மழை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் வறண்ட நிலைமையிலே வெறுமையான ஒரு வாழ்க்கையை போல இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து ஏற்ற காலத்திலே உன் வாழ்க்கையின் மேலே மழை பெய்யும்படியாக நான் செய்வேன். கர்த்தர் வானத்தை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அதுதாங்க உபாகம் 28:12 சொல்லுகிறது. God will open his treasure chest, his heavenly resources. அவர் வானத்தை திறப்பாரானால் மழை துளிகள் அல்ல. Hallelujah. Showers of blessing. திரட்சி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஸ்ரவேல் தேசத்தில் 3 ஆண்டுகளுக்கு மழை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். கவனிக்கிறீங்களா? மேல் தளத்தில் கீழ்த்தளத்தில் கவனிங்க. ஆவியானவர் பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி விட்டார்கள். விக்கிர ஆராதனைக்குள்ளாக போய்விட்டார்கள். துன்மார்க்கமான ஆகாபும் எசேபேலும் தேவனுடைய ஜனங்களை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எலியாவுடைய ஜெபம் என்ன தெரியுமா? எலியா ஊக்கமா ஜெபித்தாரா, ஆண்டவர் வானத்தை அடைத்து மழை பெய்யாமல் செய்தாரா. ஆமென். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு ஊழியக்காரன்ட்ட வந்தா, ஆண்டவரே வானத்தை அடையும் ஜெபிச்சா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதத்தெல்லாம் தடை பண்ணும் ஆண்டவரே. திருப்பி வருவாரா ஜெபத்துக்கு? முழு இஸ்ரவேலும் எலியாவை தவறாய் புரிந்து கொண்டார்கள், ஆகாப் உட்பட. ஆகாப் என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த மனுஷனை பார்த்தா எப்படியாவது தீர்த்தரணும்,
இந்த மனுஷன் தான் வானத்தை அடைத்து வைத்திருக்கிறான். இந்த மனுஷன் பண்ண ஜெபத்துல தான் மழை இல்லாம இருக்கிறது. 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை, எங்கும் பஞ்சம், எங்கும் பஞ்சம். 3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் இப்ப எலியாட்ட சொல்றான், வானத்தை திறக்க போறேன், நீ போய் ஆகாபத்துல சொல்லு. ஆனா அதுக்கு முன்பாக என்னோட வல்லமையை நான் விளங்க பண்ணணும், என்னோட வல்லமையை நான் விளங்க பண்ணணும். இப்ப அந்த கர்மேல் பர்வதத்திலே எலியா ஊக்கமா ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். தன் ஊழியக்காரன் அனுப்பி போய் பார்க்க சொல்கிறார். முதல் தடவை பார்க்கும்போது மழைக்கான எந்த அடையாளமே இல்லை. 2வது விஷயம் போய் பார்க்க சொல்றார், 1 அடையாளம் இல்லை. 3வது விஷயம் பார்க்க, 7வது விஷயம் பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை அளவான ஒரு மேகம் தெரிகிறது. ஹல்லேலூயா. எலியா ஆகாபை பார்த்து, நீ ஒரு ரதத்தை பூட்டி நீ இஸ்ரேலுக்கு போ, பெரும் மழையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன், பெரும் மழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் என்று எலியா சொல்லும்போது ஆகாப் நல்லா சாப்பிட்டுட்டு ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போகிறார். ஆனா எலியா தேவனுடைய சமூகத்திலே முகம் குப்புற விழுந்து பணிந்து ஜெபிக்கிறார். நல்ல கொஞ்சம் இதை கவனித்து பாருங்க. எந்த எலியா வானத்தை அடையும் ஆண்டவரே மழை பெய்யாது இருக்கட்டும் என்று சொல்லு, அதே எலியா இப்பொழுது ஆண்டவரே கிருபையா இறங்கி வானத்தை திறவும், தேசத்தில் மழை வேணும் ஆண்டவரே, ஜீவனைக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு ஜீவனை தரக்கூடிய உம்முடைய மழை வேணும் என்று சொல்லி ஜெபித்த போது தேவன் வானத்தை திறந்தாராம். restoring life to the land. The rain broke the drought. அந்த பஞ்சத்தை அகற்றக்கூடிய ஒரு மழை, வானம் திறக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு பெரிய பெரும் மழையின் இரைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த ஜனங்கள் தேவனுடைய வல்லமை கண்டார்கள். நல்ல கவனிங்க, ஆவியானவர் பேசுறாரு. இந்த ஜனங்கள் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஜனங்களுக்கு என்ன வேணும்? நல்ல தைரியமா சொல்லுங்க, மழை வேணும். அண்ணா ஆண்டவர் மழை அனுப்புவதற்கு முன்பாக அக்கினி அனுப்புகிறார். தேவை மழை, ஆனா கர்த்தர் அனுப்புறது என்னது? அக்கினி. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில வறட்சியாக இருக்கிறது, என்னோட வானத்தை திறந்து மழை அனுப்புங்க, ஒரு எழுப்புதல் அனுப்புங்க, ஒரு செழிப்பு அனுப்புங்க, உங்களுடைய தயவு அனுப்புங்க, ஒரு அற்புதத்தை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, வானத்தை திறந்து உனக்காக மழையை பெய்ய செய்வதற்கு முன்பாக நான் வானத்தை திறந்து என்னுடைய அக்கினியை அனுப்ப நான் விரும்புகிறேன். நம்ம என்ன கேட்கிறோம்? மழையை கேட்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதை கேட்டார்கள்? மழையை கேட்டார். ஆனா ஆண்டவர் அனுப்புனது என்னது? அக்கினி. அக்கினி எதுக்குங்க இந்த அக்கினி? இந்த அக்கினி சுத்திகரிப்பதற்காக. மழை எதற்கு? செழிப்புக்காக. Fire to purify, rain to prosper. Fire to purify. அக்கினி சுத்திகரிப்பதற்காக, மழை செழிப்புக்காக. நீ கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்புக்காக கேட்கிறார். ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு, நான் ஒரு பெரிய கடன்ல இருக்கிறேன், என்னுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது, நாளுக்கு நாள் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, அந்த அற்புதத்தை வானத்தை திறந்து அனுப்புறதுக்கு முன்னே நான் எதை அனுப்ப விரும்புகிறேன்? ஒரு அக்கினி அனுப்ப விரும்புகிறேன். ஃபயர் ஃபார் பியூரிஃபிகேஷன், ரெயின் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த கர்மேல் பர்வதத்திலே வானத்தை திறந்து கர்த்தர் அக்கினி அனுப்புகிறார். அக்கினி அனுப்பின வேளையில அந்த ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறது. மௌனமா இருந்த ஜனம் எல்லாம் வாயை திறந்து கத்த ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். நீங்க யோசிச்சு பார்க்கணும், மழை அனுப்பி இருந்தா கூட இந்த ஜனம் கர்த்தரே தெய்வம் சொல்லாது.
எப்ப கர்த்தரை தெய்வம் சொல்லி சேருமா? கர்த்தர் அக்கினி அனுப்பின போது. சபையாரே, ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுப்புனா கர்த்தரே தெய்வம் சொல்ல வாய் வராது. ஆனா அக்கினி அனுப்புனா கர்த்தரே தெய்வம் சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். When God's heavens are opened, earth flourishes. தேவன் வானத்தை திறக்கும் போது பூமி செழிக்கும். அது உண்மைதான். ஆனா நம்ம எல்லாருமே இன்னைக்கு மழைக்காக தான் காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஜனமே, ஆசீர்வாதத்தின் மழை அனுப்புவதற்கு முன்பாக நான் அக்கினியை அனுப்ப விரும்புகிறேன். I want to send my fire. I want to send my fire. இன்னைக்கு எத்தனை பேரால சூழ்நிலை மோசமா இருக்கலாம், ஆனா எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே நான் மழைக்காக ஜெபிக்கல, ஒரு அக்கினிக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். அன்றைக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. கர்மேல் பர்வதத்தில் தேவை மழை. ஆனா எலியாவோட ஜெபம் எதுக்கு? மழைக்காக ஜெபிச்சார், அக்கினிக்காக. ஆண்டவரே ஒரு அக்கினி அனுப்பும், ஒரு அக்கினி அனுப்பும். இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் பிரதர் சிஸ்டர்? எதுக்காக? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தவறு இல்லை, என்னை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. தேவைகள் சந்திக்கப்பட தான் வேணும், கடன் தீர்க்க வேணும். ஆனா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் அக்கினி அனுப்பி நம்ம சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிப்பு முதல்ங்க, அதுக்கப்புறம் தாங்க செழிப்பு. இதை தான் நம்ம சங்கீத தியானத்தில் கேட்டோம். பிஃபோர் ப்ரமோஷன், ஹல்லேலூயா, பியூரிஃபிகேஷன். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பை புடமிடுகிறார், சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், இந்த சுத்திகரிப்பு இல்லாம ஒரு உயர்வு வந்து விடுமானால், ஒரு வல்லமை கிடைத்து விடுமானால், ஒரு அதிகாரம் கிடைத்து விடுமானால், அது தவறாக பயன்படுத்தப்படும். நல்ல கவனிங்க. யோசேப்பு 2 ஆண்டு சிறைச்சாலைங்க. பரிசுத்தத்துக்காக நின்ற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? பரிசுத்தத்துக்கு நின்ற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் 2 வருஷம் சிறைச்சாலை. யாரா இருந்தாலும் ஆண்டோட அன்பை தவறா தான் புரிந்து கொள்வாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளவு பரிசுத்தத்துக்காக நான் நின்று இருக்கிறேன், நமக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா நின்று இருக்கிறேன், நீங்க என்ன உயர்த்துவீங்கன்னு நினைச்சேன், என்ன போத்திபார் வீட்டில் அதிபதி ஆக்குவீங்கன்னு நினைச்சேன். நடந்தது என்னது? சிறைச்சாலை. நீங்க ஆவியான யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. நீங்க சத்தியத்துக்கு நின்றது உண்மைதான், பரிசுத்தத்துக்கு நின்றது உண்மைதான், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு சிறைச்சாலையை போல இருக்கிறது. சிறைச்சாலையை போல இருக்கிறது. ஆண்டவர் உங்களிடத்தை தான் பேசுறாரு. யோசிச்சு பாருங்க. அந்த 2 ஆண்டு சிறைச்சாலை மாத்திரம் இல்லாம யோசேப்பு பரிசுத்தத்துக்காக நின்றதுனால உடனே எகிப்தின் அதிபதியா கர்த்தரால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தத்துக்காக நின்றாரு ஒரு பரிசுத்தவான். உடனே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அப்பா யோசேப்பை 2வது மனுஷனா உயர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, அடுத்த நாள் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி. ஆண்டவரால பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அப்படி பண்ணியிருந்தா, ஆண்டவர் அப்படி பண்ணியிருந்தா, உடனே உயர்வை கொடுத்திருந்தா, பாவம் அந்த 11 பேர் ஒரு வழியாயிருப்பான். சில பேர் சொல்றது கேட்டீங்களா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நீ இன்னைக்கு இப்படி பண்றியா, நாளைக்கு நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஆண்டோட ஞானங்க இது. ஹல்லேலூயா. 2 வருஷம் சிறைச்சாலையில போட்டு கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப யோசேப்பு புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி கர்த்தர் அறிந்த போது, இப்ப பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு
சொப்பனத்தை கொடுத்து யோசிப்பை வெளியே கொண்டு வந்து உயர்த்துகிறார். இப்போ யோசிப்பு சொல்றாரு, சகோதரரை பார்த்து யோசிப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. நீங்க தீமைக்காக நினைத்து இதை செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். நான் உங்களை மாத்திரம் இல்லப்பா, உங்களை முழு குடும்பத்தையும் நான் போஷிப்பேன், உங்களை ஆதரிப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன். நீங்க எனக்கு தீமை செய்தது உண்மைதான், ஆனா நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தரை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மழைக்காய் காத்திருக்கிறார்கள், கர்த்தர் அக்கினி அனுப்புகிறார். அருமையான தேவ ஜனமே, அக்கினி 5 காரியங்களை செய்யும். கர்த்தர் வானங்களை திறந்து அவர் கர்த்தர் அக்கினி அனுப்பும் போது அந்த அக்கினி 5 காரியங்களை செய்யும். முதலாவது சர்வாங்க தகன பலியை பட்சிக்கும். 2வது விறகுகளை பட்சிக்கும். 3வது கற்களை பட்சிக்கும். 4வது மண்ணை பட்சிக்கும். 5வது அந்த தண்ணீர்களெல்லாம் விட்டு நக்கி போடும். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எத்தனை காரியத்தை வாசிக்கிறோம்? 5 காரியங்கள். 5 காரியம். முதலாவது நடந்தது என்ன தெரியுமா? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது. சர்வாங்க தகனை பட்சித்து போட்டது என்றால் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய அங்கீகாரத்துக்கு அடையாளமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பப்பெல்லாம் பலி செலுத்தினார்களோ, உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி அந்த பலியின் மேல் இறங்குமானால் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம். அப்படிதானே? கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார் என்றால், ஒரு அக்கினியை ஊற்றுவார் என்றால், நம்மையே ஜீவ பலியாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்குறது என்றால் அது எதற்கு அடையாளம் தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரித்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் மழைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா, முதலாவது மழை அனுப்புவதற்கு முன்பாக நான் அக்கினி அனுப்ப வேண்டும். எதற்கு தெரியுமா? அவருடைய ஒரு அங்கீகாரம் வேணும். என்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 12:1 போல, பிரியமான சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பலியாக நீங்கள் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை, தேவனுக்கு ஏற்கக்கூடிய ஆராதனை. தேவன் வானத்தை திறந்து மழை அனுப்புவதற்கு முன்பாக அக்கினி அனுப்புவதற்கு காரணம், நீங்களும் நானும் ஜீவ பலியாய் மாற வேணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? நான் கர்த்தரை ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், உங்களுடைய நிலைமை மாறுவதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வறட்சி மாறணும், பஞ்சம் மாறணும், வெறுமை மாறணும். முதலாவது ஜீவ பலியா மாறணும். நீங்க ஜீவ பலியா மாறினா கர்த்தர் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தம்? ஆண்டவர் என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்களுடைய அக்கினி என் மேல் வந்து இறங்கட்டும், உங்களுடைய அக்கினி என் மேல் வந்து இறங்கட்டும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு வேணும். நான் தாழ்மையா சொல்றேன், மனுஷனுடைய ஒப்பீனியன் அல்ல, நம்மை குறித்து மனுஷனுடைய கருத்துக்கள் அல்ல. இன்னைக்கு மனுஷன் உங்களை உயர்த்தி பேசுற அதே மனுஷன் நாளைக்கு உங்களை தூக்கி எறிஞ்சிருவான். அதான் மனுஷன். அதான உண்மை. சொல்றது கேக்குதா? இன்னைக்கு சொல்லுவாங்க, பா உங்களை போல நல்லவன் யாருமே இல்லைப்பா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நாளைக்கு அதே ஆள் மோசமான ஆள்ப்பா அந்த ஆளு. இதாங்க மனுஷன். யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் மெலித்தா தீவுக்கு கொண்டு போகப்படுது. அப்படிதானே? ஆண்டவர் அற்புதமாக அந்த ஜீவனை காத்து மெலித்தா தீவுக்கு கொண்டு போகிறார். அந்த பயங்கரமான குளிர்,
அந்த நேரத்தில் அக்கினி மூட்டப்பட்டு விறகுகளை அவர்கள் சேர்த்து அக்கினி மூட்டப்பட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அக்கினியிலிருந்து ஒரு விஷ பூச்சி, அப்படிதான் வேதம் சொல்லுது, ஒரு விஷ பாம்பு பவுலுடைய கையை வந்து கவி பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான விஷ பாம்பு பவுலுடைய கையை கவி பிடித்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறவங்கெல்லாம் பயந்து போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மனுஷன் கொலை பாதகனாக இருக்க வேண்டும். கப்பல் சேதத்துக்கு தப்பி இந்த மனுஷன் வந்தாலும் இங்க தப்ப முடியாது, இவன் கொலை பாதகன். எல்லாம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதுல நம்ம ஆட்கள் பேர் போன ஆட்கள், எதை பார்த்தாலும் ஒரு தீர்ப்பு. இந்த பிரதர் இப்படி, அந்த சிஸ்டர் இப்படி பார்த்து கொண்டே இருக்காங்க. பவுல் அப்படியே உதறி விடுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த விஷப்பூச்சி அந்த அக்கினியில விழுந்து மாண்டு போகிறது. பவுலுக்கு ஒண்ணுமே ஆகல. அதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, கொலை பாதகன்னு சொன்ன அதே ஜனம் பவுலை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுச்சு? அவன் தேவன். இதான் மனுஷன். ஒரு நாள் தேவன் சொல்லுவான், ஒரு நாள் கொலைபாதகன் சொல்லுவான். வாய்க்கு வந்த மாதிரி மனுஷன். We don't live on man's opinion, we live on God's approval. Hallelujah. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். ஜனம் உன்னை குறித்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கவலைப்படவே படாது. நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேன் அதான் முக்கியம். நான் உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன் அதுதான் முக்கியம். ஜனங்கள் உன்னை குறித்து என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும், கவலையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் நம்மளை பார்த்து நல்லவன் சொல்லிட்டு ஆண்டவர் இவன் ஒரு பாவின்னு சொன்னா என்னங்க பிரயோஜனம்? 100 பேரோட சாட்சி குப்பையில தான் தூக்கி போடணும், அப்படிதானே? இதுக்கு பதிலா 100 பேர் சேர்ந்து நான் ரொம்ப மோசமானவன் சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து இந்த மனுஷன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அது போதும்பா, அது போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது அக்கினி செய்த காரியம் அந்த சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது, தேவனுடைய அங்கீகாரம். இரண்டாவது அந்த அக்கினி செய்த காரியம், இரண்டாவது எதை பட்சித்து போட்டது? விறகுகளை. இங்கிலீஷ் பைபிள்ல வுட்னு இருக்கும். அந்த வுட் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் மாமிசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, பொன் தெய்வீகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனா வுட் மரம், மரம் தமிழ் பைபிள்ல விறகுகள் போட்டிருக்காங்க. ஆனா அந்த மரம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? மனுஷிகம். பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லா பணிப்புட்டுகளும் சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகட்டினாலே மூடப்பட்டதாக இருக்கும். அந்த மரம் மனுஷிகத்தை குறிக்கிறது. மாமிசம் பட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய மாமிசம் வானம் திறக்கப்பட்டு தேவன் அக்கினி அனுப்பும்போது நாம் ஜீவபலியாய் மாறுகிறோம். ஜீவபலியாய் மாறும்போது நடக்கிற விஷயம், நம்முடைய மாமிசம், சுயம், ஆங்காரம், கர்வம், பெருமை இவைகளெல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. மூன்றாவது கற்கள் சுட்டரிக்கப்படு. கற்கள் சொல்லும்போது கல்லான இருதயத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை தருவேன். ஹல்லேலூயா. கல்லுன்னு சொல்லும்போது கடினமான இருதயம், கல்லான இருதயம் சுட்டரிக்கப்படணும். கல்லான இருதயம் சுட்டரிக்கப்படணும். நான்காவது மண்ணு. மண்ணு. கர்த்தர் மனுஷனை மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். இந்த மண்ணுன்னு சொல்லும்போது பூமிக்குரிய காரியம், earthly things, உலக பிரகாரமான காரியம் சுட்டரிக்கப்படணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மண்ணு எதுக்கு அடையாளமா இருக்கு என்றால் பூலோக காரியத்துக்கு அடையாளமா இருக்கு. அநேக சமயத்தில் நம்முடைய எண்ணம் எல்லாம் எது மேல இருக்கு தெரியுமா? இந்த பூலோக காரியத்தில் மேலதான். எனக்கு பணம் வேணும், எனக்கு வசதி வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும்,
எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு கார் வேணும், சொந்த வீடு தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணம் இதெல்லாம் ஆண்டவர் தருவார். எப்போ தெரியுமா? நம்முடைய எண்ணம் மேலான காரியங்களில் இருக்கும். அவருடைய ராஜ்யத்தின் நீதி தேடும் போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தாழ்மையா கேட்கிறேன், அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கிறது? உங்களுடைய சிந்தை எங்க இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்றார் பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையும் நாடுங்கள்னு போடல பவுல். எப்படி இருக்கு? அதுல அர்த்தம் இருக்குல்ல. மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுனா கீழானவைகள்லாம் தானா வரும்ன்றார், வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதை நான் சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒரே ஒரு மிருகம் தான் ஒரு விஷயம் தான் மேலே பார்க்கும். அது என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. அந்த மிருகம் ஒரு விஷயம் தான் மேலே பார்க்குமா, மற்ற எல்லா நேரமும் கீழே பார்த்துட்டு அப்படியே போகும். ஒரே ஒரு விஷயம் தான் மேலே பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த பன்றி அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே போகும். ஒரு நாள் பிடிச்சிருவான். பிடிச்சி 4 காலை கட்டி ஒரு கொம்புல கட்டி அப்படியே தோல்ல எடுத்து அப்பதான் மேலே பார்க்கும். அது வரைக்கும் கீழே தான். சாகிற நேரத்தில் மேலே பார்த்து என்னப்பா பிரயோஜனம்? நான் அதை கேட்பேன். சில பேர் சாகிற நேரத்தில் தாங்க மேலே பார்ப்பாங்க. எவ்வளவு தாமதமான ஒரு காரியம் பாருங்க. சாகிற நேரத்தில் மேலே பார்த்து பிரயோஜனம் இல்லை பிரதர். கிருபை நாட்களில் நம்ம மேலே பார்க்க கற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்றார், மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். மண்ணுக்குரிய காரியம் இல்லை. அழகான ஒரு பாட்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. ஆமென். பிசாசு மண்ணை கொண்டாந்து காண்பான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதான் வேதத்தில் உள்ள முதல் வாக்கு தத்தம், முதல் தீர்க்க தரிசனமும் அதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம், அதுதான் முதல் வாக்கு தத்தம், முதல் தீர்க்க தரிசனம் முழு பரிசுத்த வேதாகமத்தில். அதை வாசிங்க. உனக்கும் ஸ்ரீக்கும், உனக்கும் ஸ்ரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இது யாருக்கும் யாருக்கும் யுத்தம் சொல்லுங்க? யாருக்கும் யாருக்கும் யுத்தம்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உனக்கும் ஸ்ரீக்கும், உனக்கும் ஸ்ரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவள் வித்து யாரு? ஸ்ரீயின் வித்துன்னு சொல்லக்கூடியவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? அப்ப பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் எங்க நடந்தது? கல்வாரி சிலுவையில் நடந்ததா? இப்ப வாசிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் ஆண்டவராய் இயேசு பிசாசுடைய தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். பிசாசுக்கு நசுக்க முடியுமா ஆண்டுடைய குதிங்காலை? உங்களை தான் கேட்கிறேன். பிசாசுக்கு ஆண்டுடைய குதிங்காலை நசுக்க முடியுமா? அப்ப என்ன அந்த வசனம் சொல்லுது? அந்த குதிங்காலுன்னு போட்டு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார்களே, அதை நீங்க எபிரேய வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோஃப்னு இருக்கும். அந்த குதிங்கால் யாரு? அவன் குதிங்காலை பிடிச்சிட்டு வந்த பேர். அதனால தான் அந்த ஆளுக்கு என்ன பேர் வச்சாங்க?
யாக்கோபுனே பேர் வச்சாங்க. குதிங்காலை நசுக்குவான். அந்த குதிங்கால்னா யாரு? எபிரேய வேதத்தில் யாக்கோபுன்னு தான் இருக்கும். குதிங்காலுன்ற இடத்துல எபிரேய பைபிள்ல யாக்கோபுன்னு இருக்கும். யாக்கோபு, அப்ப யாக்கோபை நசுக்குவான் பிசாசுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஏன் யாக்கோபை நசுக்கணும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். இந்த யாக்கோபை தான் ஆண்டவர் இஸ்ரவேலா மாற்ற ஒரு திட்டம் இருந்தபடினாலே யாக்கோபை பிசாசு அழிக்க பிரயாசப்படுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இஸ்ரவேலா மாற்ற அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிசாசு நமக்கு விரோதமா கிரியை செய்கிறான். யாக்கோபை பிசாசு அவன் நசுக்க முற்பட்டதுக்கு காரணம் ஆண்டுடைய திட்டம். யாக்கோபு யாரா மாறணும்? இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல் யாரா மாறணும்? ஜெசூரனா மாறணும். அது இன்னும் உன்னதமான நிலைமை எபிரேயத்தில். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ ஒரு யுத்தம் நடக்குது. பிசாசுக்கு ஆண்டவர்கிட்ட கிட்டலாம் தொடலாம் முடியாது. ஆனால் அவன் யாக்கோபை நசுக்குவான். யாக்கோபுன்றது மாறிக்கொண்டிருக்கிற சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு அதனால தான் பிசாசு போராடிட்டே இருக்கான். பிசாசு ஆண்டவர் சபிச்சார்ல, புரியுதா உங்களுக்கு? அவன் ஏவாளை வஞ்சித்தபடினாலே பிசாசை ஆண்டவர் சபிக்கிறார். என்ன சொல்லி சபிக்கிறாரு? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் பாம்பு மண்ணை தின்னாதுன்னு? கூகுள் பண்ணி பாருங்க. சர்ப்பம் ஒரு நாள் மண்ணை தின்னாது. அப்ப வேதம் பொய்யாயிடுச்சா? ஆண்டு சொல்றது என்ன? உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எதை தின்னுப்ப? மண்ணை தின்ப. ஒரு நாள் பாம்பு மண்ணை தின்றது இல்லை. அப்ப இதோட ஆவிக்குரிய சத்தியம் என்ன? மண் யாரு பிரதர்? நீங்களும் நானும் தான். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு விரோதமா நம்மள. அதனாலதான் பேதுரு எழுதுறார், அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறான். அவனோட நோக்கம்லாம் அந்த மண்ணு மேலதான் இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கின அந்த மனுஷன் மேலதான் அந்த பிசாசோட கண்கள். எப்படியாவது அந்த மண்ணை தின்ன வேண்டும், மண்ணை அழிக்க வேண்டும், மண்ணை இரையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிங்களா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் இயற்கையாக அவனுடைய சிந்தையெல்லாம் மண்ணில தான் இருக்கு. மண்ணில் இருக்கிற வரைக்கும் நல்லா கவனிக்கணும். நம்முடைய சிந்தை மண்ணில் இருக்கிற வரைக்கும் நம்ம மேல யாருக்கு உரிமை இருக்கிறது என்றால் பிசாசுக்கு உரிமை இருக்கிறது. என்றைக்கு நம்முடைய சிந்தனையை மண்ணிலிருந்து எடுத்துவிட்டு பரலோகத்தின் காரியங்கள், உன்னதமான காரியங்கள் மேல் வைக்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து பிசாசுக்கு இந்த சரீரத்தின் மேல் அதிகாரம் இல்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்றது விளங்குதா? அதனாலதான் பவுல் கொலோசை சபைக்கு எழுதுறாரு, உங்களுடைய சிந்தைய, உங்களுடைய எண்ணத்தை இந்த பூமிக்குரிய காரியத்தில் வைக்காதீங்க, மண்ணுக்குரிய காரியத்தில் வைக்காதீங்க. மண்ணுக்குரிய காரியத்தில் வைத்தா நீங்க யாருக்கு இரையாயிருவீங்க? சாத்தானுக்கு இரையாயிருவீங்க. உங்களுடைய சிந்தனையை பரலோக காரியத்தில் வைப்பீர்கள் என்றால் சாத்தான் கிட்ட நெருங்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப 4வது அந்த அக்கினி எதை பட்சிக்கணும்? மண்ணை பட்சிக்கணும். உலக காரியங்கள், உலக வேஷம், உலகத்தரை போல வாழ்கிற வாழ்க்கை. துக்கத்தோடு சொல்றேன், சில சமயத்தில் விசுவாசிக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லாம போதே. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். அப்படிப்பட்ட காரியங்கள் அக்கினியினாலே பட்சிக்கப்படணும். 5வது வாய்க்கால் இருக்கிற தண்ணீரை அந்த அக்கினி நக்கி போட்டதான்.
இந்த இந்த பகுதியிலே தண்ணீர் என்று சொல்லும்போது நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. தண்ணீர் என்றால் நிலையற்ற தன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சமயத்தில் நிலையற்ற நிலைமை. யாக்கோபு அந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபுடைய முதல் பேரான குமாரன் ரூபனை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 4வது வசனம். தண்ணீரை போல தழும்பினவனே, தண்ணீரை போல தழும்பினவனே, ரூபனை குறித்து சொல்றாரு. தண்ணீரை போல தழும்பினவனே, நிலையற்றவனே. இங்கிலீஷ் பைபிள்ல unstable as water. ரூபன், you are unstable as water அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ மேன்மை அடைய வேண்டுமானால் உன்னுடைய நிலைமை மாற வேண்டும். தழும்பினவனா இருக்கக்கூடாது, நிலையற்றவனாக இருக்கக்கூடாது. நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கன்சிஸ்டன்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னத்தை சொல்றேன் தெரியுமா? ஒரு நாள் 5 அதிகாரத்தை வாசிப்போம். உற்சாகம் வந்துடுச்சுன்னா ஒரே நாளில் 5 அதிகாரம் 10 அதிகாரம், அடுத்த 2 வாரத்துக்கு பைபிளை தொடர்றதே கிடையாது. உற்சாகம் வந்துடுச்சுன்னா 2 மணி நேரம் ஜெபம், ஒரே பாட்டு பாடி ஜெபம் தான். அடுத்த 2 வாரத்துக்கு ஜெபமே கிடையாது. யாரை போல இருக்கிறோம்? யாரை போல இருக்கிறோம்? தழும்புகிற தண்ணீரை போல இருக்கிறோம். நிலையற்ற ரூபனை போல இருக்கிறோம். இப்படி இருப்போமானா மேன்மை அடைய முடியாது. ரூபன் மேன்மை அடைய வேண்டுமானால் நிலைத்தன்மை வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே ஆண்டவரை தேடணும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு நாள் தூக்கம் வரலன்னு காலையில் உட்கார்ந்து ஜெபம் பண்றது அல்ல. நேரத்தை குறித்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே தேவ சமூகம், அவருடைய முகத்தை தேடுகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருந்து, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எல்லாரும் தேவ தூதர்கள் தான், அப்படிதானே? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒண்ணு புரியல, திடீர்னு சனிக்கிழமை சாயங்காலத்தில் ஒரு பரிசுத்தம் வருது, எப்படின்னு தெரியல. திடீர்னு சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு பரிசுத்தம் வந்துருது. நாளைக்கு ஆலயத்துக்கு போகணும். சனிக்கிழமை சாயங்காலம் வருகிற பரிசுத்தம் இல்லை, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தம் என்று எழுதப்படணும். பிரதர், நம்முடைய நெத்தியிலே பரிசுத்தம் என்று எழுதப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆசாரியர்களாய் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த 5 காரியங்கள் நடந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது வானத்தை திறந்து நான் அக்கினி அனுப்புவேன். 5 காரியங்கள் ஒரு வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு பிறகு நான் வானத்தை திறந்து மழையை பெய்வேன். எத்தனை பேருக்கு மழை வேணும்? இப்பதானே சொன்ன மழையை கேட்காதீங்க, அக்கினியை கேளுங்க. கையை தூக்குனா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு மழை வேணும்? வண்டர்ஃபுல் பீப்புள். எத்தனை பேருக்கு அக்கினி வேணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? ஒரே ஒரு வசனம் வாசிங்க, நான் ஜெபித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டோட விருப்பம் பிரதர். ஆண்டோட விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறும். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்க, கீழ்த்தளத்தில் இருந்தாலும் நீங்க மேல் தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்திலே கூடுமானால் எழுந்து நில்லுங்க. ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பூமியிலே அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தேவனுக்கு உகந்த ஜீவபலியாக மாறணும். ஜீவபலியாக மாறணும். மாமிசம் அழிக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவராலே உன மாமிச கிரிகளை அழிப்பில் என்றால் பிழைப்பீர்கள்.
ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை கர்த்தர் அவருடைய அக்கினியினால சுட்டரிக்கணும். மண்ணுக்குரிய காரியம், உலக வேஷம், உலகத்தின் காரியங்கள் சுட்டரிக்கப்படணும். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நிலையற்ற தன்மை மாறணுமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையற்ற தன்மை வேணாம் ஆண்டவரே. ஒரு கன்சிஸ்டன்ட் லைஃப், ஒரு நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை, நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? அருமையான சபையாரே, இந்த 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுப்பேன்டா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, நான் வானத்தை திறப்பேன், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய செய்வேன், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உங்களை வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக நான் மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்க வாயில திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு மழையை கேட்கல, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்கல, உங்களுடைய தயவை கேட்கல. எனக்கு சுத்திகரிப்பு வேணும், பரிசுத்தமாகுதல் வேணும். நான் சுட்டரிக்கப்படணும், சுயவினிலே சுட்டரிக்கப்படணும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையை சுட்டரிக்கப்படணும். உம்முடைய இருதயத்தை உடைக்கிற காரியங்கள் சுட்டரிக்கப்படணும். உம்மை வேதனைப்படுத்துகிற, பரிசுத்தாவினை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை சுட்டரிக்கப்படணும். எனக்கு அக்கினி அனுப்பும், என் மேல ஒரு அக்கினி அனுப்பும். நம்ம எல்லாரும் வாயில திறந்து ஆண்டுட்டு கேட்கலாமா? தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சகோதரனே, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாயிலை திறந்து ஆண்டுட்டு கேளுங்க, எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோவான் சாணன் சொன்னாரே, எனக்கு பின்பாக வருகிறவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். He shall baptize you in the Holy Ghost and in fire. Hallelujah. Hallelujah. ஓ, கர்த்தர் ஒரு அக்கினி அனுப்புவாராக. சகோதரனே, கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அக்கினி அனுப்புவாரா? சகோதரியே, கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அக்கினி அனுப்புவாரா? ஆண்டவர் சொன்னாரே, பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மத்தியான வேளையில எங்களுக்கு ஒரு அக்கினி வேணும்பா. சுத்தரிக்கிற அக்கினி வேணும், பரிசுத்தமாக்குற அக்கினி வேணும், பட்சித்து போடுகிற அக்கினி வேணும்பா. ஹல்லேலூயா. உடைய அங்கீகாரம் எங்களுக்கு வேணும்பா. மனுஷர் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, நீர் எங்களை குறித்து என்ன சொல்றீங்க, நீங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்கப்பா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, சோர்ந்து போக வேண்டாம், வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உடைய ஆலயத்தை விட்டு போகிறதுக்கு முன்ன, ஆண்டவரே, எனக்கு இந்த அக்கினி வேணும்பா. யோசிச்சு பாருங்க, அவர் பூமியிலேயே அக்கினி போட வந்திருப்பார், ஆனால் சபையில இன்னும் எவ்வளவா அக்கினியை போடுவா, சபைக்குள்ள எவ்வளவா அக்கினியை போடுவா. நன்றி 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 ஆவியானவர், நன்றி ஆவியானவர். அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி இன்றைக்கு தேவை. அக்கினி, பரிசுத்த அக்கினி கேட்கின்றோம், அனுப்பும் தேவா. அக்கினி, பரிசுத்த அக்கினி எல்லா அழுக்கையும் ஆசையும் போக்கும். அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம். அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம். அக்கினி, பரிசுத்த அக்கினி, அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி இன்றைக்கு தேவை. ஹல்லேலூயா. அக்கினி, பரிசுத்த அக்கினி கேட்கின்றோம், அனுப்பும் தேவா. அக்கினி, பரிசுத்த அக்கினி எல்லா அழுக்கையும் ஆசையும் போக்கும். அனுப்பும்
தேவை அக்கினி அபிஷேகம் அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி இன்றைக்கு தேவை அக்கினி பரிசுத்த அக்கினி கேட்கின்றோம் அனுப்பும் தேவா அக்கினி பரிசுத்த அக்கினி எல்லா அழுக்கையும் ஆசையும் போக்கு அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் 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 அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி இன்றைக்கு தேவை அக்கினி பரிசுத்த அக்கினி கேட்கின்றோம் அனுப்பும் தேவா அக்கினி பரிசுத்த அக்கினி எல்லா அழுக்கையும் ஆசையும் பொங்கு அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் அனுப்பும் மத்தியில் தேவை அக்கினி அபிஷேகம் அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு சீஷருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் தலைகீழாய் மாற்றி போட்டது அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பெற்ற அந்த அக்கினி அபிஷேகம் தான். விளக்கப்பட்ட நாவு ஒவ்வொரு சிரசிலும் வந்து தங்கிட்டு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பயம் இல்லை. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை அருமையாய் அவர்கள் எண்ணவில்லை. தன்னுடைய ஜீவனை அவர் அருமையாக எண்ணவில்லை. அதற்கு பிறகு இரத்த சாட்சியை மறிக்கவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாற்றம் எங்க ஏற்படுகிறது என்றா தேவனுடைய அக்கினி நம்மையில் இறங்கும் போதுதான் வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சுபாவம் மாறுகிறது, நம்முடைய பேச்சு மாறுகிறது, நம்முடைய சிந்தனை மாறுகிறது, நம்முடைய பார்வை மாறுகிறது, நம்முடைய செய்கை மாறுகிறது, நம்முடைய நடை மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த மாற்றம் அந்த மேல் வீட்டாரிலே பரிசுத்தாவின் அக்கினியாக இறங்கின சரித்திரத்திலே ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், சரித்திரபூர்வமான ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த சபையிலே செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். சரித்திரபூர்வமான ஒரு மாற்றம், historical change in this small vineyard. இந்த சின்ன திராட்சை தோட்டத்திலே சரித்திரபூர்வமான மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Thank you. அருமையான தேவ மகனே மகளே, உங்களுடைய ஜீவியம் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் தானாய் மாறும், தானாய் மாறும். நீங்க சூழ்நிலையை மாற்றுங்கன்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய சந்தர்ப்பங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறுவார்கள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்,
உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் சாதகமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. thank you Jesus. சேனைகளின் கர்த்தர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் சொல்றார், என் ஜனமே, சிறு மந்தையே, உன்னதத்திலிருந்து தேவ பலத்தினாலே தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உன்னதத்தின் தேவ பலத்தினாலே நான் உங்களை தரிப்பிப்பேன், நான் உங்களை நிரப்புவேன். உன்னதத்திலிருந்து தேவ பலன், தேவ வல்லமையினாலே தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும், தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் என்ற சமூகத்திலே காத்திரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். பெரம்பூரிலே என்னுடைய பயங்கரமான காரியங்களை விளங்க பண்ணுவேன். என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படியா என்னுடைய பராக்கிரமத்தை நான் விளங்க பண்ணுவேன். என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன். என்னுடைய ஓங்கின புயத்தினாலே என் ஜனங்களை காக்கும்படியா பட்சிக்கிற பறவையை போல என் ஜனத்தின் மேல் நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தை உணருங்க சகோதரனே. ஏதோ இந்த இடத்துல தற்செயலாய் வந்து விட்டேன் என்று நினைக்க வேண்டாம். No, no, no. You are not here by accident. You are not here by chance. ஒரு கர்த்தர் பெரிய நோக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர், மகனே, வாலிப மகனே, கர்த்தர் உன்னை குறித்து எனக்கு அனாதி ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம் உண்டு மகனே. அதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும். அறிவிக்கப்பட்டாலும் உன் நாட்களிலே நம்ப முடியாத காரியங்களை நான் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர். Thank you Holy Spirit. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் விடுதலையோடு வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்தும். கிருபையாக உடைய சமூகத்தை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசின உடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அனுப்பப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் ஒரு நாளும் வெறுமையாய் என் இடத்துல திரும்பவில்லைன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமான கிரியை செய்து நூறத்தனையான பலனை காண கர்த்தர் கிருபை செய்யும். சபையாரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இடத்தை விட்டு கடந்து போகும்போது கூட உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து காத்துக்கணும். நாங்க சிறுக வேணும், நீங்க மாத்திரம் பெருக வேணும். எல்லா கணத்துதி மகிமையாவும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083.
மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.